நேர நிமிர்ந்து உட்காருவோம். முதுகு தண்டு கழுத்து தலைமுறை நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. பூர்வமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரத்தி உள்ளங்கைகள் கண்டை மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் கனெக்டிவிட்டி உருவாக்கத்தை உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு வந்து மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணியோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சாரி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். யா, லாஸ்டா நம்ம என்ன சிம்பிள் கத்துக்கிட்டோம் ஞாபகம் இருக்குங்களா? இருக்காது. ஹார்த் குருஜி. ஹார்த் ஹார்ட் கத்துக்கிட்டோமா? ஓகே, இப்ப ஹார்த்துக்கு அடுத்த இன்னொரு சிம்பிள் கத்துக்க போகிறோம். அந்த சிம்பிள் நான் இப்ப ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். எஸ், சிம்பிள் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ஓகே, ஓகே. இந்த சிம்பிள் பேரு நாசா, GNASA. GNASA, நாசா எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த நாசா சிம்பிள் GNASA, அதை வந்து நாசான்னு சொல்றோம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் நம்ம.
இந்த நாசா சிம்பிளுடைய பர்பஸ் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, எஸ் எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? நாசா சிம்பிள் வந்து பிரபஞ்ச சக்தியை எப்படின்னா வான்காந்த சக்தியை நமக்குள்ள வந்து சேர்க்கிறவங்க, வான்காந்த சக்தியை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தி கொண்ட சிம்பிள் தான் இந்த நாசா சிம்பிள். GNASA நாசா. நாசா அமெரிக்கால ஒரு ஆபீஸ் கூட இருக்குல்லங்க, நம்மளோட ஆபீஸ். நம்ம ஆபீஸ் ஒண்ணு இருக்குல்ல, பிரான்ச் ஆபீஸ் நாசான்னு. நம்ம பிரான்ச் ஆபீஸ் தானே இது? எஸ், கரெக்ட். அங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுங்களா? இருக்காது மேடம், மியூட் போட்டு பேசிட்டு இருக்கீங்க மேடம். ஸ்பேஸ் ரிசர்ச். ஸ்பேஸ் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் பிளஸ் மேல வானம், அதை தாண்டி எல்லாம் பண்றாங்க. அதேதான் இந்த நாசாவும் GNASA. இந்த நாசாவும் G சைலண்டிங்க. இங்கிலீஷ் ஒரு காமெடியான லாங்குவேஜுங்க. ஸ்பெல்லிங்ல போடுவாங்களா, ஆனா சைலண்ட் சொல்லிடுவாங்களா. சைலண்டா இருக்குது எதுக்கு ஸ்பெல்லிங்ல போடணும்? சைக்காலஜி எஸ்ல ஆரம்பிக்கணும். சைனா சைக்காலஜி, CYSY ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல. அவரோட ஸ்பெல்லிங் தெரியுங்களா? சைக்காலஜிக்கு ஸ்பெல்லிங் தெரியுங்களா? எதுல ஆரம்பிக்கும் சைக்காலஜி? கேட்டா சைலண்டா. அப்ப நம்ம கூட பேர்ல வச்சுக்கலாம்ல, 4 எழுத்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சைலண்ட் பண்ணிக்கலாம். ஃபன்னி லாங்குவேஜ் இங்கிலீஷ். சரி, ஓகே, அது இருக்கட்டும். இந்த நாசாவும் வான்காந்த சக்தியை என்னங்க இப்போ ஞானம் அப்படின்ற பேருக்குலாம் முன்னாடி பாருங்க ஜி வந்திருக்கும் சார். ஜி இருக்கும், கரெக்ட். சரி, ஏன்னா ஞானம்ல வந்து அந்த தமிழ் இங்கிலீஷ்ல அந்த எழுத்து இது ப்ரொனன்சியேஷன் எழுத்தே கிடையாதுங்க. ஞா அப்படின்றது கிடையாது, சிங்கிள் எழுத்து கிடையாது. ஓகே, சூப்பர். இப்ப நாசான் இருக்கு பாத்தீங்களா? இந்த நாசாக்கு வந்து இந்த சிம்பிளுடைய வேல்யூன்னு கேட்டா வான்காந்த சக்தி. வான்காந்த சக்தினா என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு புவியீர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்கு, தெரியுங்களா எல்லாருக்கும்? ஒரு கல்ல மேல தூக்கிப்பட்ட கீழே வருது, புவியீர்ப்பு சக்தி. அதே மாதிரி வான் ஈர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்கு, கீழே இருக்கிறத மேல அட்ராக்ட் பண்ணக்கூடியது. அதை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், வெயிட் இல்லாததுனால அது மேல பறக்குது. ஒரு பலூன், ஹீலியம் நிறைஞ்ச பலூன் என்ன பறக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது வெயிட் இல்லாததுனால பறக்கல, வான்காந்த ஈர்ப்போட அது பறக்குது. நம்ம ஆன்மா எங்க போகும்? மேல் நோக்கி போகும். மரம் எப்படி வளருது? மேல் நோக்கி வளருது. நம்ம எப்படி வளர்றோம்? மேல் நோக்கி வளர்றோம். அது வான் ஈர்ப்பு சக்தி. அதை நம்ம என்ன சொல்றோம்னா வான்காந்த சக்தின்னு சொல்லுவோம். எப்படி இங்க பயோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கோ, நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுக்கும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கோ, அதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு வான் ஈர்ப்பு சக்தி, வான்காந்த சக்தி இருக்கிறாங்க. அந்த சக்தி நமக்குள்ள வந்து சேருவாங்க. எது? இந்த சிம்பிள் பயன்படுத்தும் போது. நாசா சிம்பிள். நாசா சிம்பிள் எங்க வரையணும்னு கேட்டா, நம்ம கிரவுன் சக்கரான்னு சொல்லக்கூடிய உச்சத்தலையில வரையணும். எழுதிக்கோங்க, நாசா சிம்பிள் கிரவுன் சக்கரால வரையணும். கிரவுன் சக்கரங்கிறது உச்சந்தலை, துரியம் சொல்லலாம். நம்மளோட ஆண்டனா, நம்ம பிசிக்கல் பாடி இருக்கு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் பாடியோட ஆண்டனா எங்க இருக்குன்னு கேட்டா துரியத்துல இருக்கு. துரியம் தான் நமக்கு ஆண்டனா. இப்ப எஃப்எம் ரேடியோ சொல்லுவாங்க, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் சொல்ற பாருங்க, அது ரிசீவ் பண்றது. கார்லாம் வச்சிருக்கீங்க பத்தியா? கார்ல ஏன் மேல ஒரு ஆண்டனா மாதிரி வச்சிருக்காங்க? யாருக்காவது தெரியுங்களா கார்ல ஏன் ஆண்டனா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு? கொஞ்சம் மாடர்னா வரதுல வந்து ஆண்டனா மாதிரி இருக்காது, ஒரு சின்ன ஒரு இந்த டால்பின் மீன் மாதிரி சின்ன ஷேப்ல மாதிரி இருக்கு, சின்ன மேல வச்சிருப்பாங்க.
அலைவரிசைகள் சரியா கிடைக்கணும்ன்றது. எஸ், அலைவரிசை சரி கிடைப்பதற்கு, சேட்டலைட் சிக்னல் ரிசீவ் பண்றதுக்கு. இப்ப வர கார்ல ஜிபிஎஸ் இருக்கு. You lost your network connection trying to connect. யாருக்காவது கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? எஸ், ஓகே, தேங்க்யூ. சரி, இப்ப அந்த ரிசீவர் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிசிக்கல் பாடிக்கு வான்காந்த சக்தி, பிரபஞ்ச சக்தி, இன்ட்யூஷன் இதெல்லாமே எங்கிருந்து கிடைக்குதுன்னு கேட்டா துரிய சக்கரத்தினால கிடைக்குது. துரிய சக்கரம் நமக்கு இங்க ஆண்டனாவா ஒர்க் ஆகுது, வான்காந்தத்தோட கனெக்ட் ஆகுறதுக்கு, பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறதுக்கு. ஓகேங்களா? இந்த நாசா சிம்பிள் உச்சந்தலையில வரையணும். அப்படி வரையறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த துரிய சக்கரத்துக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் வான்காந்தத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஸ்ட்ராங் ஆகும், பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும், நல்ல கனெக்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, இதற்கான இன்டென்ஷன் எழுதிக்கலாமா? துரியத்துக்கும் கிரவுன் சக்கரா, துரியத்துக்கும் வான்காந்தத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி, பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். இப்ப நம்ம அடிக்கடி என்ன பண்றோம், வாழ்க்கையில நம்ம கவலை, சோகம், துக்கம், பயம் இந்த மாதிரி விஷயங்கள்னால அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆயிடுறோம். யார் கூட? பிரபஞ்சத்தோட டிஸ்கனெக்ட் ஆயிரும். நம்ம கூட நம்ம டிஸ்கனெக்ட் ஆயிடுறோம், பிரபஞ்சத்தோட டிஸ்கனெக்ட் ஆயிரும். இந்த சிம்பிள், நாசா சிம்பிள் பயன்படுத்த பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும், இன்ட்யூஷன் நமக்கு நல்லா கிடைக்கும். ஆல்வேஸ் கனெக்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, கார்டு கட் பண்ணதை பத்தி பேசும்போது சொல்லியிருக்கோம். எல்லா கார்டும் கட் பண்ணிடுங்க, ஒரே ஒரு கார்டு மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எதுனா துரியத்தோட கார்டு மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது தெய்வீக அன்பு. துரியம்ங்கிறது தெய்வீகம். அப்ப பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிருப்போம். அப்ப அந்த அந்த கனெக்டிவிட்டியை இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறது தான் இந்த நாசா சிம்பிள். அங்கிருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெளிவாக கேட்கும், தெளிவாக கிடைக்கும். தேவதைகள், ஏஞ்சல்ஸ், தேவர்கள், ஹையர் செல்ஃப், ஹையர் கைடன்ஸ், ஹையர் செல்ஃப், ஹையர் கைடன்ஸ், ஏஞ்சல்ஸ், இவங்க கிட்ட இருந்தாலும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த நாசா சிம்பிள் பயன்படுத்த அது தெளிவாக நமக்கு கிடைக்கும், தெளிவாக இருக்கும். clairvoyance, clairaudience, higher self, நம்மளை விட உயர்ந்த ஆன்மாக்கள் இருக்காங்க பாருங்க, குருமார்கள். அவங்க கிட்ட வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தெளிவாக நமக்கு கேட்கும். clairvoyance, clairaudience. clairvoyant, clairaudient அப்படின்னா என்னன்னா, நார்மலா இந்த கண்களால, இந்த 5 சென்ஸால உணர முடியாத விஷயத்த உணர்றவங்க clairvoyance, clairaudience. காதால கேட்கறது. இப்ப நம்ம யாராவது நம்மளை தொட்டா நமக்கு தெரியும், காத்து நம்ம மேல பட்டா நமக்கு தெரியும். ஆனா நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ஏதோ ஒரு சக்தி நம்மளை டச் பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் உடம்புல. இப்ப கூட சொல்லிட்டு பார்த்தீங்களா,
நம்ம வந்து சிம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 90 நிமிஷம் மேல ப்ராக்டிஸ் பண்ணும்போது யாரும் நம்ம டச் பண்ற மாதிரி ஃபீல் கிடைக்குதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் கிளார்வாயன்ஸ். இதெல்லாம் கேட்காத சவுண்ட், யாரோ இங்க ரகசியமா பேசுற மாதிரி கேட்கும் நமக்கு. நம்ம சென்டர்ல கூட ஃபர்ஸ்ட் டைம்னா நம்ம சென்டர் ஓபன் பண்ணி போகரே வந்த பிறகு ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வெளில கிளம்புறேன். ஒரு 4 நாள் சென்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு போகரே கிட்ட நின்று ப்ரே பண்றேன். நம்ம இந்த மாதிரி 4 நாள் ஊருக்கு போறேங்க, சென்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போறேன், நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு. எனக்கு ரைட் காதுல ஒரு சவுண்டு கேட்டுச்சு, இது வரைக்கும் யார் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிதான், ஓகே. அந்த மாதிரி சவுண்டு கேட்கறது. நம்ம இப்ப இந்த கொல்லிமலை கிளாஸ்க்கு யாரெல்லாம் வந்திருந்தீங்க, அங்க நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணியிருந்தோம். சித்தர்கள் வரக்கூடிய இடத்துல போயிட்டு மெடிடேஷன் பண்ணியிருந்தோம். அங்க மந்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க சித்தர்கள் சூட்சமத்துல. அது சிலருக்கு கேட்டுச்சு. அதெல்லாம் கிளார் வாயன்ஸ், கிளார் ஆடியன்ஸ். அதெல்லாம் இந்த மாதிரி இந்த 5 சென்ஸால உணர முடியாத பல ரகசியங்கள், பல விஷயங்கள் நமக்கு அது உணர்த்தப்படும். எப்ப நாகா சிம்பிள் அந்த கிரவுன் சக்கரா அந்த கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது. சரிங்களா, ஓகே. இதுக்கான இன்டென்ஷன் எழுதிக்கலாமா? எஸ். நாசா நாசா நாசா, GNASA தான் ஸ்பெல்லிங். நாசா 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 தங்கள் ஆற்றலை நாசா 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 தங்கள் ஆற்றலை, இங்கிலீஷ் தானே எழுதுவீங்க தங்கள் ஆற்றலைன்னு, THANANGAL. தமிழ் மக்களே நல்லது. தங்கள் ஆற்றலை $95 லட்சம் 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு தங்க நிறமாக மாறி இது ஒரு காமனா வரும். நாதா 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 தங்கள் ஆற்றலை 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு தங்க நிறமாக மாறி எனக்கு அபரிவிதமாக வான்காந்த சக்தியை, சரிங்களா, வான்காந்த சக்தி அபரிவிதமாக இதை இங்கிலீஷ் எழுதுங்க பார்ப்போம். ABA RA MA CA DA ABCD. அபரிவிதமாக எனக்கு ஏற்கனவே சொல்லட்டுமா, எனக்கு அபரிவிதமாக வான்காந்த சக்தியை எனக்கு அபரிவிதமாக வான்காந்த சக்தியை பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வான்காந்த சக்தி பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ரிசீவ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது இங்கிலீஷ்ல எழுதலன்றீங்களா? ஓகே, நமக்கு எந்த லாங்குவேஜ்ல சொன்னா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஈஸியா புரியுமோ அந்த லாங்குவேஜ் நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். எந்த லாங்குவேஜ், நன்றி. சரிங்களா, எந்த லாங்குவேஜ் நமக்கு சப்கான்சியஸ்ல ஈஸியா போய் பதியும் அப்படின்னா நம்மளோட மதர் டங். அப்ப ஃபாதர் டங், மதர் டங், ஃபாதர் டங்,
தெரியும். தாய்மொழி நம்ம சின்ன வயசுல இருந்தே நமக்கு அறியாத பருவத்திலேயே நமக்கு வந்து சொல்லி கொடுத்த அந்த பேசின மொழி தான் வந்து நமக்கு சப்கான்சியஸ் ஈஸியா போய் பதியும். அதனால அந்த மொழியில எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப அபரிவிதமாக அப்படின்னா இங்கிலீஷ் அதுக்கான வார்த்தை எனக்கு தெரிஞ்சு இல்லை. அபரிவிதமுக்கு சொல்ல முடியாது. அபாண்டன்சி அதிகமாக கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். அபாண்டன்சி அப்படின்னா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். அபரிவிதமாக அபாண்டன்ட் எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சரி, நமக்கு ஏன் அபரிவிதமா எனர்ஜி கிடைக்கணும்? தேவையான அளவு கிடைச்சா போதும் இல்ல? ஏன் அபரிவிதமா கிடைக்கணும்? ஏன் அபரிவிதமா கேட்கணும்? என்னங்க? எஸ், நம்ம கிட்ட எக்ஸஸா இருக்கும்போது நம்ம மத்தவங்களுக்கும் கொடுக்க முடியும். நம்ம மூலியமா மத்தவங்களுக்கும் போகும். சரிங்களா? அப்ப நாசா சிம்பிள் இந்த உச்சந்தலையில வரையும் போது நம்ம கிரவுன் சக்ரா அந்த பிரபஞ்சத்தோட கனெக்டா இருக்கும் போது இன்ட்யூஷன் சூப்பரா இருக்கும். இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா கிளார் வாயன்ஸ், கிளார் ஆடியன்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம சூப்பரா நம்ம ஒர்க் ஆக ஆரம்பிப்போம். நிறைய விஷயம் தெளிவாக தெரிய வரும் நமக்கு. முதல்ல என்ன நடக்கும்னு கேட்டா மனசு அமைதியாகும். மனம் அற்ற நிலைக்கு போவோம். நம்ம இறைநிலை கூட கனெக்ட் ஆயிருப்போம். சரி, இப்படி யோசிச்சு பார்ப்போமா? இறைவனுக்கு மனசு இருக்கா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். நம்மளே கேட்போம், இறைவா மனசாட்சியோட நடந்துக்கோயன்னு கேட்போம். இறைவனுக்கு மனசு இருக்கா இல்லையா? ஆனா இறைவனுக்கு மனசு இருந்தா நமக்கு என்னங்க? இறைவனுக்கு மனசு இல்லைன்னா நமக்கு என்ன? நம்ம மனசு நமக்கு நல்லா இருக்கான்னு வேற பார்க்கலாம். ஓஹோ, மனசு இருக்கிறதா நம்ம இறைவன் சொல்றோமா? மனம் அற்ற நிலையில் இருப்பதால் அவர் இறைவன். அப்ப மனசு இருக்கான அற்று இருக்கு. டிஸ்கனெக்டட் வித் மனசு இறைவனுக்கு. சரி, ஓகே. அப்ப நமக்கு இன்ட்யூஷன் சூப்பரா கேட்கும். சரி, இப்ப இதை வரைங்க பார்ப்போம். அன்ரூல் ஷீட் ஆஸ் யூஷுவல் அன்ரூல் ஷீட்ல வரைங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? சென்டர் பாயிண்ட் தான் ஆரம்பிக்கணும். சென்டர் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு கர்வ் ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபினைட் போடணும். கீழ் நோக்கி வந்து அப்புறம் மேல் நோக்கி வந்து அந்த இன்ஃபினைட் ஒன் டைம் கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படியே பேனாவை எடுக்காம ஃபர்ஸ்ட் இன்ஃபினைட் கீழ இருந்து வந்து அப்படி மேல் நோக்கி வந்து அப்படி இன்ஃபினைட். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட்ல நிறுத்திட்டு பேனாவை எடுக்காம செகண்ட் மேல் நோக்கி போயிட்டு அப்படியே அந்த இன்ஃபினைட் 8 மாதிரி வர்றது. அது ஹரிசாண்டல் வெர்டிக்கல், ஹரிசாண்டல் இன்ஃபினைட் அப்புறம் வெர்டிக்கல் இன்ஃபினைட் வரைஞ்சி முடிச்சுட்டு தான் பேனா எடுக்கிறோம். எடுத்துட்டு ட்ரையாங்கிள் 3 ஆரம்பிக்க பாருங்க. அங்க ட்ரையாங்கிள் அங்க ஸ்டார்ட் பண்ணி 3, 4, 5 ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் கிளாக் வைஸ்ல நடுவில் ஒரு சர்க்கிள். பாக்குறதுக்கு இது சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். வரைகிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். வரைஞ்சி ஷேர் பண்ணுங்க பார்ப்போம். எஸ் எஸ் எஸ், ஐ எம் வெயிட்டிங். சரிங்க, வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. திரும்பி கேளுங்க. சொல்லுங்க மேடம். ஓகே, அம்பிகா கார்த்திக் மேடம். ஓகே, சூப்பர். அதாவது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் சென்டர்ல ஸ்டார்ட் பண்ணி
ஹரிசாண்டல் இன்ஃபினைட், அப்புறம் வெர்டிக்கல் இன்ஃபினைட், அப்புறம் 3ன்னு ஆரம்பிக்குது பாருங்க. 3 ஆரம்பிக்குது பாருங்க. அங்க இருந்து ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் பண்றோம், கீழே லைன் போட்டு, அப்புறமா 4 மேல் நோக்கி, அப்புறம் 4 to 5 மேல இருந்து கீழே 5 முடிச்சுட்டு நடுவில் கிளாக் வைஸ் ஒரு சர்க்கிள். வழக்கம் போல சிம்பிள்ஸ் எப்பயாவது தப்பா வரைஞ்சிட்டோம் அப்படின்னு அடிக்க கூடாது, மன்னிப்பு கேட்டு அடுத்த சிம்பிள் வரைஞ்சிடலாம், அடுத்த வாரம் புதுசா வரைஞ்சிடலாம். ஓவர் கரெக்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே சிம்பிள்ங்கிறது ஒரு எனர்ஜி. தப்பா வரைஞ்சா கூட பரவாயில்ல, அதை அடிக்க கூடாது, அடிச்சா அதோட எனர்ஜி லெவல் மாறிடும். கிளாக் வைஸ் சர்க்கிள் நடுவில் சென்டர்ல. ஓகே ஓகே, அம்பிகா மேடம் நீங்களும் சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க. அடுத்தது மத்தவங்க அனுப்புங்க. எஸ், ஐ எம் வெயிட்டிங். நீங்க சொல்லுங்க, ஐ எம் சென்டிங். சொல்லுங்க. ஓகே, டன், சூப்பர் மேடம். எஸ். மற்றவர்களும் வரைஞ்சு அனுப்புங்க. முடி இருக்கு பாத்தீங்களா, முடி வந்து புரோட்டீன் சக்தின்னு சொல்லுவாங்க. நார்மலா புரோட்டீன் நல்லாதான் முடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. இது வந்து சயின்ஸ் பிரகாரம் இருக்கக்கூடியது. ஆன்மீகத்துக்கும் முடிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டா, பிரபஞ்ச சக்தி அபரிதமா ஈர்க்கக்கூடிய முடிக்கு சக்தி இருக்கு. அதாவது நார்மலா பெண்கள் வந்து நிறைய முடி வச்சிருக்கும் போது பிரபஞ்ச சக்தி ஈஸியா உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். அந்த காலத்துல ஆண்கள் வச்சிருந்தாங்க, அது யார் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கட் பண்ணி விட்டாங்க. ஆண்களுக்கு முடிய கட் பண்ணிட்டு ஸ்டைல்னு சொல்லி வச்சுட்டாங்க. முடி தாடி எல்லாம் வச்சிருந்தா வந்து நல்ல எனர்ஜி ரிசீவ் ஆகும். பெண்களுக்கு இயற்கையாகவே அந்த பிரபஞ்ச சக்தி ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். அது அவங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படி, சக்தி. அவங்க யாராவது நம்ம டீம்ல பெண்கள் யாராவது கனெக்ட் ஆயிருக்கீங்களா? அப்படி யாரும் இல்ல. ஓகே, அதெல்லாம் பெண்கள் சார், நாங்கெல்லாம் வேற லெவல் சார். என்னது இன்னும் அனுப்ப வேண்டியிருக்கீங்க? 2-3 பேர் தான் அனுப்பியிருக்கீங்க. வாட் இஸ் திஸ் வெயிட்டிங்? சார் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அனுப்புறேன் சார். ஓகேங்க சார். தேங்க்யூ. சரி,
எல்லாரும் ஓகேவா? வரைஞ்சிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? இன்டென்ஷன் எழுதிட்டீங்களா? அனுப்பிட்டீங்களா? ஓகே. எந்த கண்ட்ரி மேடம்? ஓஹோ, ஓகே மேடம். டன். நார்மலா நீங்க இன்டர்நேஷனல் டூர் தானே போவீங்க, இந்தியாக்குள்ள போக மாட்டீங்களே. ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே, ஆமா சொல்லுவீங்க இன்னைக்கு. ஓகே, சரி ஓகே. அடுத்த சிம்பிள் பார்க்கலாமா? நாசா எல்லாமே கம்ப்ளீட்டடா? ஓகே. ஆஸ் யூஷுவல் இந்த சிம்பிளுமே நம்ம 108 டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? சரி, உச்சந்தலையில் எப்படி வரையணும் அப்படின்னா வெர்டிக்கலா ஹரிசாண்டலா வரையணும். சிடி எப்படி இருக்கும்? கரெக்ட், அதே மாதிரி தான். எஸ் எஸ், கரெக்ட். அம்பிகா ராஜன் மேடம் கரெக்டா வரையறாங்க பாருங்க. யூ ஆர் ரைட். சென்டர் உச்சந்தலை துரியத்துக்கு மேல கை விரல் வச்சு 5 விரல் ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு நமக்கு லெஃப்ட் டு ரைட் ஃபர்ஸ்ட் இன்ஃபினைட், அப்புறம் பேக் டு ஃப்ரண்ட் செகண்ட் இன்ஃபினைட், அப்புறம் ட்ரையாங்கிள், நடுவில் சர்க்கிள். ஃபர்ஸ்ட் சென்டர்ல கை வச்சுக்கோங்க துரியத்துக்கு மேல. இங்க இருந்து லெஃப்ட்ல அப்படியே கீழே கொண்டு போங்க. லெஃப்ட்ல இன்ஃபினைட் வரீங்க. இப்ப நம்ம மத்தவங்க நமக்கு வரைஞ்ச எப்படி வரைவாங்க? இப்படிதானே போவாங்க, லெஃப்ட் டு ரைட் தான் வருவாங்க. அப்புறம் டாப்ங்கிறது வந்து பேக் டு ஃப்ரண்ட் செகண்ட் இன்ஃபினைட். அப்புறம் ட்ரையாங்கிள் வந்து நம்மளுடைய ரைட் நெத்தி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன், லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் ஒரு லைன், அப்புறம் மேல பின்னாடி கீழே. ஃப்ரண்ட் நெத்தி கிட்ட ஆரம்பிங்க ரைட்ல ட்ரையாங்கிள். இங்க இருந்து ரைட் டு லெஃப்ட், அப்புறம் பின்னாடி அந்த ஷார்ப் பேஜ் மேல வருது, அங்க இருந்து கீழே. அப்புறம் சர்க்கிள் நடுவுல வந்து பேர் என்னது? கிரவுன் சக்கர வச்சு சர்க்கிள். கரெக்ட். இப்ப அந்த இன்டென்ஷன் சொல்லுங்க. நாசா 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 தங்கள் ஆற்றலை 95 லட்சம் கோடி கோடி கோடி. எஸ் கரெக்ட், நீங்க சொன்ன இன்டென்ஷன் கரெக்ட். மற்றவங்க யோசிப்பாங்க நாங்க யாருமே சொல்லவே இல்லையே, அதுதானே, அதனாலதான் வெயிட் பண்ண. சொல்லுங்க. நாசா 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 தங்கள் எஸ், ஆற்றலை 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு கொண்டு தங்க நிறமாக மாறி எனக்கு அபரிவிதமாக வான்காந்த சக்தியை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். கொண்டிருக்கிறீர்கள். நன்றி நன்றி நன்றி. சூப்பர். நம்ம 108 டைம் பிராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிம்பிள் வரைகிறோம், நோட்ல வரைகிறோம். என வரைஞ்சிட்டு நம்ம இன்டென்ஷன் சொல்றோம். குருஜி, நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு ஒரு தடவை அந்த தலையில பண்ணீங்களா, செஞ்சு காட்ட முடியுமா குருஜி? திரும்பி கேளுங்க மேடம். நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு தலையில அந்த இதை செஞ்சு காட்ட முடியுமா குருஜி? ஓகே மேடம், ஒரு நிமிஷம்.
மேக்கப்லாம் போட்டு வந்துடுறேன். பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலை இருக்கு. டிங்கரிங்லாம் பார்க்கணும். இப்படி திடீர்னு வீடியோ கிளாஸ் வர சொல்லிட்டீங்க நம்மள. எவ்வளவு மேக்கப் போட வேண்டியது இருக்கு. சார் ஒரு டவுட். கேளுங்க மேடம். இப்போ இப்படி தலையில இப்படி நம்ம இவ்ளோ டான்ஸ் ஆடி போடுறதுக்கு பதிலா ம் கையில வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல நம்ம வரைஞ்சிட்டு கையை தூக்கி கொஞ்ச நேரம் தலை மேல வச்சுட்டு அந்த எனர்ஜி ரிசீவ் ஆகாதா சார்? சூப்பர் மேடம். எப்படிடா உனக்கு மட்டும் இவ்வளவு அறிவு இருக்கு? ம் சார் இது நோட்ல எழுதி பழக வேண்டாங்களா? ஒன் நாட் நைட் ஒன் அட் டைம் நோட்ல நிச்சயமா எழுதி பழக்கணும் மேடம். நமக்கு நம்ம வரைஞ்சிக்கும் போது நம்ம இப்படி வரையணும்னு சொல்றது நம்ம தலை மேல. நான் வீடியோல தெரியலனா ஓகே சார். எஸ் நான் வீடியோல தெரியல. தெரியல குருஜி. எஸ் இப்ப தெரியல குருஜி. தெரியுது குருஜி. மெயின் ஸ்கிரீன் வாங்க குருஜி. மெயின் ஸ்கிரீன் இருக்குமா? வரேன். எஸ் இப்போ ஓகேவா? ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஓகே கிளியர்? எஸ். இது 5 விரல் இருக்கு. 5 விரலையும் சேர்த்து வைக்கிறோம். சமான முத்திரையில வைக்கிறோம். சரிங்களா? ஏன் 5 விரல் வச்சு சிம்பிள் வரையணும் அப்படின்னா பஞ்சபூத சக்தி. 5 விரல் பஞ்சபூத சக்தி நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு 5 விரலும் சேர்த்து வச்சுட்டு இது உச்சந்தலை. இது எனக்கு ரைட்டு. சரிங்களா? உச்சந்தலை ரைட்ல இருந்து எப்படி லெப்டுக்கு வந்து ஒரு இன்ஃபினைட் வரையறேன். அப்புறம் பின்னாடி போகுது. பின்னாடி அடுத்த இன்ஃபினைட் வரேன். பின்னாடி போயிட்டு முன்னாடி வருது. இன்ஃபினிட் வரைஞ்சாச்சு. அடுத்தது என்னோட ரைட் சைடு. என்னோட ரைட் சைடுல இருந்து அந்த ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணி லெப்டுக்கு போயிட்டு பேக்ல போயிட்டு அப்படிங்க கனெக்ட் ஆகுது. அப்புறம் நடுவுல கிளாக் வைஸ் சர்க்கிள். உச்சந்தலை கிளாக் வைஸ் சர்க்கிள். நாதா தங்களாற்றில் 95 லட்சம் கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு தங்க நிறமாக மாறி எனக்கு அபரிவிதமாக வான்காந்த சக்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றி நன்றி நன்றி. அப்படியே அந்த எனர்ஜி ஃபுல்லா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. கிளியர்? எஸ். நீங்க ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீல் ஆகுதுன்னு பாருங்க. அது வரையும் போதே ஏதோ அந்த வரைகிறது உச்சந்தலையில தெரியுது குருஜி. வரையும் போது உச்சந்தலை ஃபீல் ஆகுதுங்களா? சூப்பர். அந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த ஃபீல் அந்த ரூட்ஸோட ஃபீல் தெரியுது. நாசா தங்கள் ஆற்றலில் 95 லட்சம் கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு தங்க நிறமாக மாறி அபரிவிதமாக வான்காந்த சக்தி பெற்றுக் கொடுத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க. இன்டென்ஷனும் 108 டைம்ஸ் சொல்லணுமா சார்? வரைஞ்சிட்டு ஒரு தடவை வரைஞ்சு முடிஞ்ச பிறகு இன்டென்ஷன் சொன்னீங்களா? 108 டைம்ஸ் வரைஞ்சா மட்டும் போதுங்களா? ஒரு தடவை அந்த சிம்பிள் வரைகிறோம், அந்த இன்டென்ஷன் சொல்றோம். அப்ப 108 டைம் நம்ம இந்த இன்டென்ஷன் சொல்லணும். சார் 108 டைம்ஸ் வரைஞ்சிட்டு அப்ப வரையும் போதெல்லாம் 108 டைம்ஸ் இன்டென்ஷன் சொல்லணும். ஒரு தடவை சிம்பிள் வரைகிறோம், ஒரு தடவை இன்டென்ஷன் சொல்றோம். மறுபடியும் சிம்பிள் வரைகிறோம், மறுபடியும் இன்டென்ஷன் சொல்றோம்.
ஓகே சார், தேங்க்யூ. அது ஒன் டைம் சிம்பிள், ஒன் டைம் இன்டென்ஷன், செகண்ட் டைம் சிம்பிள், செகண்ட் டைம் இன்டென்ஷன், தேர்ட் டைம் சிம்பிள், தேர்ட் டைம் இன்டென்ஷன், அப்படியே சொல்லிட்டே வரணும். குருஜி, சொல்லுங்க இது மேடம். துரியத்துல வரையும் போது சொல்லணுமா இல்ல புத்தகத்துல எழுதும் போதுவா? நம்ம புத்தகத்துல நோட்ல வரைகிறோம் பார்த்தீங்கன்னா அப்பவே இன்டென்ஷன் சொல்லணும். வழக்கமாக ஆஸ் யூஷுவல் ப்ராக்டிஸ் நம்ம வந்து நோட்ல ப்ராக்டிஸ் பண்றோம், அப்பயே நம்ம இன்டென்ஷன் சொல்லணும். அப்ப துரியத்துல எத்தனை முறை குருஜி வரையணும்? நம்ம 3 டைம்ஸ் வரைஞ்சா போதும். நம்ம ஒரு தடவை வரைஞ்சாலே எனர்ஜி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. 3 டைம்ஸ் வரைஞ்சா போதும். ஆனா குருஜி அவங்க சொன்னாங்க இப்ப யார் எந்த மேம் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல பேரு. அந்த எனர்ஜி அவ்வளோ அற்புதமா இருக்கு குருஜி. எஸ் மேடம். உடம்பெல்லாம் சிலுக்குது. சூப்பர் சூப்பர் மேடம். இப்ப நம்ம நோட்ல வரைகிறோம், பிராக்டிஸ் பண்றத நோட்ல வரைகிறோம். நோட்ல ஒரு 1 டைம் வரைகிறோம், வரைஞ்சிட்டு இன்டென்ஷன் சொல்றோம். சரிங்களா? அப்படி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த சிம்பிள் வந்து துரியத்து மேல இருக்கிறதா விஷுவல் பண்ணணும். நோட்ல வரைஞ்சாலும் அந்த சிம்பிளோட எனர்ஜி துரியத்து மேல இருக்காங்க. கிளாக் வைஸ் ஆரோ, அந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா நடுவில் வருது, டவுன்ல இருந்து கீழே இருந்து, அதாவது 3 4 இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸ் சர்க்கிள் வரையணும். சரிங்களா? ஓகே. இந்த சிம்பிள் வரையும் போது பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ரூமுக்கே அந்த எனர்ஜி கிடைக்கும். நம்ம எந்த ரூம்ல உட்காந்து வரைகிறோமோ அந்த ரூம் ஃபுல்லா அந்த வான்காந்த சக்தி கிடைக்கிறது ஃபீல் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். சப்போஸ் இந்த சிம்பிள் பிராக்டிஸ் பண்ணும்போது 1 or 2 டைம் பிராக்டிஸ் பண்ணும்போது ஹெட் வெயிட் யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் தலை பாரம், மூலாதார சக்கரத்தை கொஞ்சம் தான் கவனிச்சு உட்காருங்க. ரொம்ப தலை பாரமா இருக்கு, ஹெட் வெயிட்டா இருக்கு, எனர்ஜி அதிகமா ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கணும், மூலாதார சக்கரத்தை கவனிச்சு உட்காருங்க. மூலாதார சக்கரத்தை கவனிச்சு உட்கார்ந்த பிறகும் எனக்கு என்ன தலைபாரமா இருக்கு, ஹெட் வெயிட்டா இருக்கு, தலைவலி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வெறும் காலில் புல் தரையில மண் தரையில ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு வாங்க, கிரவுண்ட் ஆகும். நாங்க வெறும் காலில் எங்க வீட்டு ஃப்ளோர்லயே நிக்க மாட்டோம், மண்ணில் போய் நிக்கணுமா? நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடி மண்ணில் விளையாட விடுவாங்க. குழந்தைங்க போய் விளையாடுங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. அங்க பாட்டுக்கு மண்ணில் போட்டு உருண்டு பிறண்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்க கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்காங்க இப்ப. எஸ். இப்ப இருக்கிற குழந்தைங்கள வீட்டுக்குள்ளேயே செப்பல் போட்டு வளர்க்குறாங்க. தரையே தொடக்கூடாது, காலு. பூமி படாத பிள்ளையின் பாதம் நம்மளுதுதான், வேற யாரும் கிடையாது. அது எந்த பாட்டுல வரும் சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க பாப்போம் யாராவது. பூமி தொடாத பிள்ளையின் பாதம். எஸ். அந்த பாட்டு பாடுங்க யாராவது. நல்ல வேலையா. வாவ், சூப்பர். அல்லை பாயுதே. நான் பாட வேணாம், சரி ஓகே. உங்கள் நலன் கருதி நான் பாடவில்லை, அனைவரின் நலன் கருதி. சரி ஓகே. நம்ம பாதம்னா பூமி படாத பிள்ளையின் பாதமா தான் இருக்கு. இன்னும் செப்பல்லே சுத்திட்டு இருக்கோமே, செப்பல் கூட சுத்திட்டு இருக்கோமே. நம்மளும் இறங்கி நின்று தரையில நின்று பீச்சுக்கு போகும்போது வெறுங்கால நடங்க, புல் தரையில நடங்க, வெறுங்கால நடங்க, உருண்டு பேரண்டு ஜாலியா விளையாடுங்க, ஜாலியா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் நம்ம.
4 கிலோமீட்டர் நடக்க சொல்லுங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே மண்ணில் நில்லுங்க, புல்ல நில்லுங்க, திரும்ப வந்துருங்க, டெய்லி கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண கால் பழகும். நம்ம ஷூ போட்டே பழகிட்டோம். வீட்டுக்குள்ள ஆக்சுவலா வந்து நம்ம செப்பல் போறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டா நம்ம வந்து வீட்டுல வந்து இப்ப மார்பிள்ஸ், டைல்ஸ், வெர்டிஃபைட் டைல்ஸ், செராமிக் டைல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால இது வந்து எப்படின்னா நீங்க என்ன கிளைமேட் வெதர் கண்டிஷன் இருந்தாலும் நமக்கு சில்னஸ் இருந்துகிட்டு இருக்கும். உச்சி வெயில், செம்ம வெயில் கொளுத்தினா கூட நம்ம டைல்ஸ் பாருங்க நார்மலா டெம்பரேச்சர், அதாவது சில்லுன்னு இருக்கும். இந்த சில்னஸ் என்ன பண்ணா நம்ம உடம்போட டெம்பரேச்சர் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருந்து சூடு தன்மையை ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும். அதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. சரிங்களா? அதனால வீட்டுல செப்பல் போடுறது நல்லது. நிறைய பேர் வீட்டுல செப்பல் போட மாட்டேன்றாங்க, டைல்ஸ் வச்சுக்கிட்டு. அவங்க முட்டி வலின்றாங்க. முட்டி வலி காரணம் இது ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு முன்னாடி சிமெண்ட் தரை இருந்து, சிமெண்ட் தரைக்கு முன்னாடி மொசைக் தரை வந்துச்சு. மொசைக் கூட பரவாயில்ல, அது கொஞ்சம் சிமெண்டோட சேர்ந்தது தான். யாராவது மண் தரையில வீடு பார்த்திருக்கீங்களா? மண் தரையில வீடு பார்த்திருக்கீங்களா? எஸ், வில்லேஜஸ்ல மண் தரையில இருக்கும். எங்க ரிலேட்டிவ் சொல்ல முடியாது, ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீடு வந்து மண் தரையில இருந்துச்சு ஃபர்ஸ்ட். வீட்டுக்கு போனா சில்லுன்னு இருக்கும் வீடு, நல்ல வெயில் அடிக்கும். உச்சி ஜூன் ஜூலை எல்லாம் செம்ம வெயில் அடிக்கும். அவங்க வீட்டுக்கு போனா சில்லுன்னு இருக்கும் வீடு, ஓட்டு வீடு, சில்லுன்னு இருக்கும். சரி, ஓகே. அந்த மண் தரையில இருக்கும்போது நம்ம உடம்பு நல்லா இருக்கும். அப்போ கிரவுண்டிங் ஆகும். அந்த மாதிரி எனர்ஜி அதிகமாக ரிசீவ் ஃபீல் பண்ணீங்கன்னா கிரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த சிம்பிள் போகலாம்னு சொல்லிட்டு மணி 7 போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 108 டைம் பிராக்டிஸ் பண்ணணும் நோட்ல. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நோட்ல பிராக்டிஸ் பண்றோம், ஒரு நாசா சிம்பிள் வரையணும். இந்த நாசா சிம்பிள் பென்ல அந்த ப்ளூ கலர்ல கிரீன் கலர்ல அந்த நோட்ல இருக்கு. அதோட எனர்ஜி நம்ம உச்சந்தலையில இருக்கும், ஃபீல் பண்ணணும். வயலட் கலர்ல வரையலாம், கிரீன் கலர்ல வரையலாம், கோல்டன் கலர்ல வந்து சூப்பரா இருக்கும். கோல்டன் கலர் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? கிளிட்டரிங் பென் கிடைக்குது, கோல்டன் கலர் கிளிட்டரிங் பென் கிடைக்குது. அதே மாதிரி இந்த டிராயிங் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது என்னமோ பென் சொல்லுவாங்களே, அதுல இருந்து கோல்டன் கலர் கிடைக்குது. இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் கடை திறந்த பிறகு கோல்டன் கலர்ல பாயிண்ட் எல்லாம் வெயிட் பண்ணணும். வாட்டர் கலர் டிராயிங் வருது சொல்லுவாங்க, அது பேர் பென். அதுல கோல்டன் கலர் சூப்பரா இருக்குது. அது கிளிட்டரிங் பென் எதுங்க? அக்ரிலிக் பென் சார். அக்ரிலிக் பென், கரெக்ட். அக்ரிலிக் பென் கோல்டன் கலர் கிடைக்குது, அது சூப்பரா இருக்கு. நம்ம கிளிட்டரிங் பென் வாங்கினா கூட அந்த இங்க் அந்த என்ன ஆகுது, கொட்டுது சில சமயம். அக்ரிலிக் பென் கரெக்டா வருது. சரி, இதுல மற்ற சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வயலட், கிரீன், ப்ளூ இதுல சொல்லியிருக்கோம். இது ஏன் கோல்டன் கலர்ல வரையணும்னா, பிரபஞ்ச சக்தி கோல்டன்ங்கிறது வந்து யாராவது மெடிடேஷன் பண்ணும்போது சக்திகளும் சிவகலம்லாம் தாண்டி போயிருக்கீங்களா? அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்க. சரி, ஓகே. மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம எங்கேயோ போயிருக்கோம், அந்த இடத்துல வந்து கோல்டன் துகள்கள் நிறைய இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது நடுவில் இருக்கிற மாதிரி. எஸ், அதுதான் அந்த நிலை வந்து இறைநிலை வந்து அந்த கலர்ல இருப்பாங்க, கோல்டன் கலர். அதாவது உயர்ந்த ஆத்மாக்கள் வச்சுக்கோங்களேன். கோல்டன் கலர் ஆத்மாக்கள் ரொம்ப உயர்ந்தது, அதனால கோல்டன் கலர் சொல்றோம். பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறதுக்கு. உயர்நிலை ஆத்மாக்கள் கூட கனெக்ட் ஆயிடுவோம். அந்த உயர்நிலை ஆத்மாக்களோட கலரும் கோல்டன் கலர். ஹையர் 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 ஏஞ்சல்ஸ் வச்சுக்கலாம். ஹையர் சோல், ஹையர் லெவல் சோல்ஸ். இப்ப நம்மளும் கோல்டன் கலர் தான் சோல் லெவல்ல. சரிங்களா? பியூர் ஒயிட்ங்கிறது அது வேற லெவல். நம்மளும் கோல்டன் கலர் தான்.
தங்க மகனின் சிங்க நடை போட்டு அததான். எஸ், சோலோட கலர் வந்து நல்ல பியூர் ஒயிட்டா இருக்கும். செகண்ட் வந்து கோல்டன் கலரா இருக்கும். இறைநிலை போயிட்டீங்கன்னா கோல்டன் கலர் ஃபர்ஸ்டா இருக்கும். அந்த சோல் கம்ப்ளீட்டா இறைநிலை கூட சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. சரணாகதி சாதாரண விஷயம் தாங்க. ஒரு டிராப் தண்ணீரை கடல் தண்ணீரை மிக்ஸ் பண்ணாங்க ஆகும். அந்த ஒரு டிராப் தண்ணி கடல் தண்ணியோட கலந்துரும். அதேதான் நம்ம இந்த பிரபஞ்ச சக்தியில நம்ம ஒரு டிராப்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இறைநிலை கூட அந்த டிராப்போட கலந்துடணும். நம்ம என்ன ஆகும், இறைநிலையாக மாறி விடுவோம். அவ்வளவுதான். நம்மளை இறைநிலையா மாத்துறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்பலாம் கஷ்டப்படவே வேணாம். நம்மள சரணாகதி நிலை கொண்டு போய் கொடுத்தணும். அவ்வளவு இல்லப்பா, நான் கலந்துட்டேன், தட்ஸ் இட், தானா மாறிடும். நம்ம அந்த கலக்கிறதுக்கான பயிற்சிகள் தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். சரம் பாக்குறது, பஞ்சபட்சி பாக்குறது, இந்த விஷயம் பாக்குறது, அந்த விஷயம் பாக்குறது, எல்லாமே பண்றோம்னு கேட்டா கலக்கிறதுக்கான விஷயம் தான். கடலோட கலக்கணும், பிரபஞ்ச கடலோட கலக்கணும். அதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கலாம், பேசாம ஒரு பெரிய கரண்டி வச்சு, சரிங்களா? கோல்டன் கலர் நம்மளுக்கு பூசிக்கலாம். காடோட ஃபர்ஸ்ட் கலர் வந்து கோல்டன் கலர், செகண்ட் ஒயிட் கலர். ஒரு பெரிய கரண்டி வச்சு கலக்கு கலக்கு கலக்குன்னு கலக்கலாம். கலக்க போவது யாரு? நம்ம தான். நம்ம டம்ளர்ல போட்டு பெசாம ஒண்ணு பண்ணலாங்க. நம்ம வாஷிங் மிஷின்ல தூக்கி நம்ம போய் உக்காந்துக்கிட்டு மூடிட்டு ஆன் பண்ணிவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கலக்கு கலக்குன்னு கலக்கிறாங்க நம்மள பிரபஞ்சத்தோட. சரி, ஓகே. அடுத்த சிம்பிள் போலான்னு பார்த்தா இந்த சிம்பிள் இன்னைக்கு கரெக்டா இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த ஒரு சிம்பிளுக்கு இன்னைக்கு ஆக்சுவலா நாளைக்கு வந்து ஆடியோ மெசேஜ் போட்டிருந்தேன். நாளைக்கு வந்து லெவல் 3 ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். நாளைக்கு இன்னும் ஒரு சிம்பிள் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு, நல்ல வேலை நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து 14th and 15th, சரிங்களா? 14th and 15th என்ன ப்ரோக்ராம் யாருக்கா தெரியுமா? நம்ம பாண்டிச்சேரி, ஸ்ரீமுஷ்ணம், கிளியபாபாஜி, வடலூர் இங்கெல்லாம் போற பிளான் இருக்கு. இன்னைக்கே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுக்கு தகுந்த ஒரு வேன் புக் பண்ணணும். இங்க இருந்து சென்னையில இருந்து போறதுக்கா இருந்தாலும் சரி, அங்க இருந்து நம்ம போற கடவுள் நீங்க எங்க வந்து ஜாயின் பண்ணாலும் எல்லாருக்கும் சீட் வேணும் வேன்ல, சரிங்களா? அதுல மச்சின்ற மாதிரி வேனுக்கு மேல உட்காந்துலாம் போக முடியாது நம்மளால. அதுவும் நிச்சயமா போடலாம். லீவ் டேஸ்ல நம்ம மலைக்கு போலாம், மலையேறலாம். ஏதாவது எல்லாருமே வரலாம். இது சாட்டர்டே சண்டே தான் வருது, வந்துருங்க. லீவ் டேஸ்ல இந்த ஹாலிடேஸ்ல கொடுப்பாங்க பாருங்க, அப்ப நம்ம வந்து இதுக்கு போகலாம், மலை ஏறலாம். சின்ன மலையா போகலாம், சிவன் மலையா அந்த சின்ன மலையை கொஞ்சம் ஏறலாம். அதுக்கப்புறம் போக போக அப்படியே பர்வத மலையா இருந்தாலும் மேலே ஏற ஆரம்பிக்கும். பர்வத மலையே போயிட்டு வரலாம். அது நம்ம உடம்பு ஸ்டாமினாங்களா, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க. இப்பவே ஒருத்தங்கிட்ட சொன்னேன், சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு, 2 நிமிஷத்துல பண்ணிட்டு வந்தேன் பண்ணாங்க. 2 நிமிஷத்துல சூரிய நமஸ்காரம். ஆமாங்க, நேரம் பண்ண சூரியனை பார்த்தா நமஸ்காரம் பண்ண வந்துட்டேன்னாங்க. வாவ், ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு யோகாசனம்ல வரக்கூடிய சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அது உடம்பு ஸ்டாமினா கிடைக்கும். அது எப்படின்னா பழகணும். எப்படி பழகணும்னா, தண்ணி மட்டும் குடிச்சு இல்ல தண்ணியும் குடிக்காம நிறைய நடக்கணும். ஏன்னா மலை ஏறுறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். அங்க போற வழியில தண்ணி கிடைக்காது, ஃபுட்டு கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். சம்டைம்ஸ் பருவத மலை அந்த மாதிரி மலைக்கு போகும்போது பௌர்ணமி நேரம் இருந்தா கூட சில கடைகள் இருக்கும், அங்க கடை வச்சிருப்பாங்க. லெமன் சோடா அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். நம்ம கொல்லிமலையில காட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு பிளான் இருக்கு. அங்க போனா ஒண்ணும் கிடையாது. நம்ம போனா நம்ம மட்டும்தான் இருப்போம். நம்ம ஒரு 15 பேர் போனோம், 15 பேர் மட்டும்தான் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். வேற யாரும் இருக்க மாட்டாங்க. மக்கள் நடமாட்டமே இருக்காது.
சரிங்களா? அதுக்கு நம்ம வெயிட்டும் தூக்கிட்டு போக முடியாது நம்மளால. நிறைய தண்ணி தான் வெயிட் அதிகமா இருக்கும். ஆக்சுவலா ஃபுட்டை விட தண்ணி வெயிட் அதிகமா இருக்கும். போட்டு பேக்ல போட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா வெயிட்டும் தூக்கிட்டு போகணும். நம்ம அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே டன். சரி, இந்த நாசா சிம்பிள் இன்னைக்கே வரைஞ்சிடலாம். நம்ம நாளைக்கு இன்னொரு சிம்பிள் பார்க்கலாம். அடுத்த சிம்பிள் பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாரும் பிரபஞ்ச சக்தியில ரிசீவ் பண்ணி சும்மா பிரபஞ்சத்துல கலந்துருக்கணும். சரிங்களா? எப்ப வரையலாம்னு கேக்குறீங்களா? நல்ல நேரத்துல வரையலாம். எது நல்ல நேரம் சொல்லுங்க பார்ப்போம். இப்பவே நல்ல நேரம் தான். நம்ம சிம்பிள் வரையறதுனா நல்ல நேரம் தான். நல்லது செய்யற நேரம் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். வரைஞ்சிடலாமா? ஓகே, சூப்பர். வாங்க இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? கேள்வி இருக்குங்களா? எஸ், குருஜி சொல்லுங்க மேடம். குருஜி நீங்க லெவல் 2ல ஒரு பேங்க் கிரியேட் பண்ண சொல்லி கொடுப்பேன், அதுல சிம்பிள்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண சொல்லி கொடுப்போம்னு சொன்னீங்க குருஜி. பேங்க், ஆமா மேடம். ஓ, பேங்க் கிளாஸ் இன்னும் நடக்கலையா? சரி, ஓகே, சொல்லிடலாம். பேங்க் எப்படி கிரியேட் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹவு டு கிரியேட் பேங்க். அந்த பேங்க்ல எப்படிலாம் சேவ் பண்ணி வைக்கிறது, எனர்ஜி சேவ் பண்ணி வைக்கிறது, சிம்பிள்ஸ் வரைஞ்சி சேவ் பண்ணி வைக்கிறது, எனர்ஜி வால் கிரியேட் பண்றது. சரிங்களா? ஓகே. அது பிடிஎஃப் இருக்குங்களா எல்லாருக்கிட்டையும்? லெவல் 2 பிடிஎஃப் அதுல இருக்கும் பாருங்க. அந்த லிஸ்டே இருக்கும் பாருங்க. என்னென்னலாம் பண்ண போறோம். சக்கராஸ் எனர்ஜி ரிசீவ் பண்றது, ஓகே. சார் இந்த பிடிஎஃப் மட்டும் கொஞ்சம் இன்னொரு டைம் சென்ட் பண்ண முடியுமா சார்? கொஞ்சம் நிமிஷம் போதுமா சார்? ஓகே சார். ஃபுல்லா தான் வேணுமா? ஃபுல்லா சார். ஓகே, கொஞ்சம் அனுப்புறேன். அப்புறம் திருப்பி அனுப்புங்க. திருப்பினா தலையில அனுப்பணுமா? ஓகே, அனுப்புறேன் சார். அனுப்புங்க சார். ஃபுல்லாவே அனுப்பிடல சார். குருஜி ஒரு டவுட். கேளுங்க மேடம். இந்த இதெல்லாம் தனி A4 ஷீட் வாங்கி அதுல எழுதிட்டோம் குருஜி. அதுல வந்து நாம அப்படியே ஒரு செட்டா பின் போட்டு அது எப்படி பத்திரப்படுத்தணும்? ஃபைல் போட்டு வச்சிருங்க மேடம். ஃபைல் ஒரு ஃபைல் போட்டு ஸ்டாப்லர் பின் போடலாமா? அதெல்லாம் போடலாம். நீங்க நோட்ல வாங்கி நோட் எடுத்து அப்படியே பத்திரமா வச்சுக்கலாம். பேப்பர் தனியா வாங்கி வச்சிருந்தீங்கன்னா ஸ்டாப்லர் பின் போட்டுக்கலாம். இல்ல இந்த த்ரெட் ஃபைல் இருக்கு பாருங்க, த்ரெட் போட்ட ஃபைல், அந்த மாதிரி கிளிப் போட்ட ஃபைல்லாம் இருக்கு பாருங்க, அதுல கூட நீங்க ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா அப்படியே நோட் புக்லயே கூட வரைஞ்சுக்கலாம். நோட்ல கூட வரைஞ்சிக்கலாமே. நீங்க அண்டர்லைன் நோட் வாங்கிட்டு ஒன் சைட்ல மட்டும் நீங்க யூஸ் பண்ணிருக்கலாமே, அதுலயும் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நோட் புக்ல வரைங்க, அதுக்கப்புறம் பேப்பர்ல தான் வரையணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, பரவாயில்ல மேடம், நீங்க ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே குரு, தேங்க்யூ. ஓகே, உங்க நேரம் நிமிந்து உட்காருவோம். முதுகு தண்டு கழுத்து தரமும் நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. உருவமதியில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி.
இந்த நன்றி உணர்வோட உங்க பிளஸிங்ஸ் அப்படியே எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாக்கத்தை உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.